அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் உம்முடைய கிருபை தங்கி எங்களை காத்து பலப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கென்று இந்த காலை பொழுதை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யார்? அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் 139வது சங்கீதம். அந்த 139வது சங்கீதத்தை முடிப்பதற்கு முன்பு 138வது சங்கீதத்தின் கடைசி நிறைவை அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. தேவன் நம்மை விட்டு ஒரு நாளும் ஒதுங்க மாட்டார், விலக மாட்டார், காணாமல் இருக்க மாட்டார். இந்த 3 நிலைகளிலுமே அவர் காணாமல் இருப்பது, ஒதுங்குவது, நம்மை கைவிடுவது, இந்த 3 லட்சணங்களுக்கும் நாம் தான் காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த லோகத்தில் நீங்களும் நானும் ஜனிப்பிக்கப்பட்ட விதம் ஆண்டவருடைய ஆராய்ச்சியின் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முப்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று 139வது சங்கீதம் முதல் 6 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதாகமத்தில் நாம் வாசிக்கும்போது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். 139வது சங்கீதம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், தேவன் எந்த நிலையில் நம்மை அறிந்தவராக காணப்படுகிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 71வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 6வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அன்பு பிள்ளைகளே, நாவில் சொல் பிறவாததற்கு முன்னும் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது நிமித்தமும், என் தாயில் வயிற்றில் நான் எப்பொழுது உருவானேனோ அது முதற்கொன்று என்னை ஆதரித்து என்னை தெரியப்படுத்தின தேவன் நீர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், ஒரு மனிதனுடைய பிறப்பில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி என்றால் தாவீதுடைய இந்த
சத்தியம். அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எங்கும் செல்ல முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை விட்டு நான் நல்லவனா கெட்டவனா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனாலும் உம்மை விட்டு நான் எங்கும் செல்ல முடியாது. உம்முடைய ஆவிக்கு முன்பாக நான் என்னை மறைத்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் எரேமியா 49 அவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே என்ன பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அங்கு நமக்கு கற்பிக்கிறார். 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கண்மலை வெடிப்புகளின் மேல் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்து இருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல உயரத்தில் உன் வீட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கழுகை போல உன் வீட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமோஸின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமோஸின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்தில் இருந்து பிடித்து கொண்டு வரும் என்று, அவர்கள் வானப்பரியந்தம் ஏறினாலும் அவர்களிடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பாதாளத்தின் அடியில் நாம் போனாலும் அவருடைய கை நம்மை அங்கே எடுக்கும் என்று சொல்லுகிறார். ஒபதியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் அங்கு 4வது வசனம் சொல்லுகிறது, நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். கழுகை போல உயர எழும்பினான், அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த 139வது சங்கீதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், நான் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அன்பு பிள்ளைகளே, அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இருளையோ வெளிச்சத்தையோ நாடினால் அது கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆகாயத்தில் ஏறினாலும் அங்கேயும் அவர் இருப்பார், பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கேயும் அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதனுடைய பலன் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பலத்தை நமக்கு எப்படியெல்லாம் காண்பிக்கிறார் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், சகரியாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 4வது அதிகாரம் அங்கு 10வது வசனமும், சகரியா 3வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் சொல்லுகிறதை நாம் தியானிப்போம். இயேசு அவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி அந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யோசுவாவுக்கு கொடுத்த அந்த கல்லின் மேல் 7 கண்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சகரியா 4:10 வாசிப்போம் என்றால், அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமியின் மீதெங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்பக்கத்தில் திரும்பினாலும் அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் காண முடியும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லும்போது அந்த 7 கண்கள் யார் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு மறைவாக எங்கும் செல்ல முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கு கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாகும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு 7 கண்கள் உண்டு என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த 7 கண்கள் எவை என்றால் அவர் அனுப்புகிற 7 ஆவிகள் என்று சொல்லுகிறார். எனவேதான் தாவீது பாடுகிறார், உன்னுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பார்வை கழுகு போல நம்ம எல்லோருக்கும் மேலும் இருப்பதை நாம் உணர வேண்டும். எந்த நிலையிலும் தவறு செய்தவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய பார்வையின்றி தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொன்று உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லுகிறார். சிலர் நினைக்கலாம், நாம் இன்றைக்கு இருளிலே செய்வதை யார் பார்க்கிறார்கள்? கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தாத ரகசியமும் அறியப்படாத மறைபொருளும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 10:26-27 வாசிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஒரு நாளும் வழி விலகி செல்ல முடியாது என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக செல்ல முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆகாயின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அந்த மகிமையை குறித்து சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் நன்கு உணர முடியும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் எந்த அளவு தேவனுக்குள் காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இன்றைக்கு நாம் காண்கிற இந்த காட்சிகளின் பிரதியுத்தரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எந்த நிலையில் நாம் தேவனுக்கு முன்பாக தவறுகளோ அல்லது பாவங்களோ அவருக்கு பிடிக்காத செய்கைகளோ செய்திருந்தால் அந்த செய்கையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை யாரும் பார்க்கவில்லை என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. பிரசங்கின் புத்தகம் 12வது அதிகாரம் 13-14 வாசிப்போம் என்று சொன்னார். நாம் செய்த காரியங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையும் செய்துவிட முடியாது. நம்மை நோக்குவார் இல்லை என்று நாம் எண்ணினாலும் நமக்கு பின்னாக நிழல் போல அவர் வருகிறார். எப்படி சாத்தான் வருகிறானோ அதை போல
அவர் நமக்கு பின்னாக நிழல் போல் வருகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பதிவு செய்து அதை நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு முன்பாக வைக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் கர்த்தருடைய கண்களுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை வேதம் திட்டமாக சொல்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு போதிக்கிற பாடம் என்னவென்றால், தண்டனை உண்டு, ஆனால் அந்த தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு நீ கர்த்தரை தேடு என்று சொல்லுகிறார். உன்னை உருவாக்கினவரை தேடு என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனை தேடி நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் நம்மை காத்து கொள்வதற்கு தேவனுடைய கரத்தை நாடி அவர் கண்களுக்கு முன்பாக நம்முடைய ரூபத்தை ரூபகாரப்படுத்துவோமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி உம்முடைய வல்லமையினால் நாங்கள் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆண்டவரே, இந்த தருணத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து எங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்க்கைக்குள்ளாக எங்களை அழைத்துச் செல்வதற்கு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை உமக்கு சுத்தமான பாண்டமாக வணைந்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.